தேவத்தை அல்லது கேட்டுட்டு அவசரம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்வீன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் குட். ஸோ அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் விலாக் என்னாச்சு, விலாக் போடுறதில்ல, ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஐம் சாரி, நான் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதனால தான் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா ஃபைனல் இயர் அப்படின்றதுனால எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுலேயே எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் முன்னாடிலாம் வந்து எனக்கு வீக்லி 5 days தான் கிளாஸ் இருந்தது. இப்போ வீக்லி 6 days கிளாஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் லீவ், சண்டே. அந்த ஒரு நாள் லீவ் வந்து எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கே டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எதுவும் நல்லா அப்லோட் பண்ண முடியல. அதுதான் மெயின் ரீசன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வீக்லி 2 ஆச்சு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா அது ஷார்ட்ஸ் வந்து நம்ம டக்குன்னு அதுவே நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க வீடியோஸ் வரலன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ரெகுலராக வீக்லி ஒரு விலாக் வந்து அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரமதானும் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஷாப்பிங் விலாக், ரெசிபீஸ், அதுக்கப்புறமா டே இன் மை லைஃப்னு நிறைய விலாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னா, வாப்பாவுடைய ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான். ஆஸ் யூஷுவல் கேஷுவல் டே இன் மை லைஃப் விலாக் மாதிரி தான் இதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமில் கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாப்பாவோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்தனால நாங்கள் வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் கேக் வந்து கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சர்வ் பண்ணியிருந்தோம். அண்ட் கேக்கோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் ரெட் வெல்வெட் கேக் பிடிக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா பிடிக்கும். அண்ட் அதுக்கு மேலே இருந்த அந்த க்யூட்டான ஒரு, எனக்கு இது என்னன்னு தெரில, பட் இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கும் மனசு இல்லை, பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுன்னு ஸோ அப்படியே வச்சுட்டேன். அண்ட் கேக் நான் ஒரு பீஸ் போட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் கிட்ட இருந்த எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு, ஸோ அப்படி இன்றைக்கி வாப்பாவோடைய பர்த்டே கேக் செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போச்சுது. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை அண்ட் மைனஸ் வந்து செஞ்சுருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஒரு ஹேபிட் வந்துருச்சு. பிரியாணி செய்கிறப்போ மைனஸ் வந்து இல்லாமல் பிரியாணி சாப்பிட தோணல. ஏன்னா இப்போ அது ஒரு ஹேபிட் ஆக்கிட்டோம். ஒருக்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணோமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இனி நம்ம இப்படியே பிரியாணி எப்போலாம் செய்கிறோமோ அன்றைக்கெலாம் வந்துட்டு மைனஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு மைனஸும் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி அன்றைக்கி வந்து பிக் பாஸ் ஃபினாலே ப்ரோக்ராம் வந்து டிவியில் ஓடிட்டு இருந்தது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இது அப்போ எடுத்த விலாக். எனக்கு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன், அதனால தான். ஸோ வெளியில் போகிறதுனால ஹிஜாப்ஸ்லாம் கேட்டிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வெளியில் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு, சரி ஒரு சின்ன ஒரு ஹிஜாப் டியூட்டோரியலும் போடலான்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி முன்னாடியே நிறைய பேர் வந்து ஹிஜாப் டியூட்டோரியல் போடுங்கன்னு வந்து கேட்டிங்க. ஸோ நான் அதுக்கு தனியாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. பட் சரி இன்னைக்கு கிளம்புறப்போ சும்மா எடுக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் இல்லாமல் நம்ம வெளியில் போகவே மாட்டோம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதையும் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூஸ்வலாக நான் அப்ளை பண்ணுற ஷேட் பார்த்திங்கன்னா இதுதான், அந்த கீழே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து என்னோடய லிப் ஷேட்லேயே ரொம்ப நியூடாக லைக் சட்டிலாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அதை அப்ளை பண்ணிப்பேன். ஸோ எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கிளம்பி போகலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 10 minutes வாக் அவே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இரானி ரெஸ்டாரண்ட். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து மார்த்தாண்டம் சைட்லேயே ஒன்று இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வடசேரி நாகர்கோயிலே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ரிவ்யூ வீடியோ கூட நான் நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாதவங்க கைண்ட்லி டூ ஃபாலோ தேர். ஐடி வந்துட்டு சேம் தான், யூடியூப் சேனல் ஐடி தான், ஃபர்வீன் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ சேம் தான், நீங்கள் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் ரொம்ப வளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. அண்ட் நாங்கள் இங்கே செகண்ட் டைம் வரோம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம், வந்து சாப்பிட்டுட்டு போனோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அகெயின் செகண்ட் டைமும் அங்கேயே வந்துட்டோம். அண்ட் ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னா,
சும்மா ஒரு நைட் டைம் அப்படியே ஒரு வாக் மாதிரி, ஏன்னா வீட்டுக்கிட்ட இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால, ஸோ அப்படியே ஒரு சின்ன ஒரு வாக் மாதிரி போயிட்டு ஃபேமிலியாக பேசிட்டு அப்படியே ஒரு வாக்கில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இங்கே போனோம். எப்போவுமே காரில் அப்படி தானே போகிறோம். சரி இன்னைக்கு சும்மா ஒரு வாக்கில் போய் அப்படியே ஒரு வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸில் உள்ள ரெஸ்டாரண்ட்க்கு இதான் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி வந்திருந்தோம். அண்ட் இங்கே ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மொஹிட்டோ, வெர்ஜின் மொஹிட்டோனா என்ன ஃப்ளேவர்னு கேட்டுட்டு ப்ளூபெர்ரி. அவசரம். ரோஸ்னா மற்ற அந்த இது ரோஜா பூ அதை போட்டு தருவாங்க. என் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும்ல ரோஸ் குடிச்சா. அன்னைக்கு பிளாக் கரண்ட், ப்ளூபெர்ரி. ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? எங்க மம்மி ஃபேஸ் அப்படியே பேசிட்டு சும்மா சிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவை கொஞ்ச நேரம் உட்காந்து குமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணோன்றது சொல்கிறேன். இந்த சீஸி அல்ஃபாம் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. நார்மலாக எனக்கு அல்ஃபாம்னா அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ட்ராகன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா என்னது? சிக்கன் போட்டு மஷ்ரூமா? இப்போ மிக்ஸ்டா கிரில் தானே? கிரில் சிக்கனு, ட்ராகன் ஃப்ரைட் ரைஸ். இது என்னது? எக் ஸ்டஃப்ட் புரோட்டா. நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் நூடுல்ஸ் இன்னும் வரல. இது வந்து சீஸ் அல்ஃபாம். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் வந்து நான் நிறைய கிரில் சிக்கன் அல்ஃபாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் கிரில்லா அல்ஃபாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கிரில் சிக்கன் தான் சொல்லுவேன். எனக்கு கிரில் தான் பிடிக்கும் அல்ஃபாமை விட. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த சீஸ் அல்ஃபாம் வந்து எனக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதுவும் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இங்கே வந்தாலே நான் இதை தான் ட்ரை பண்ணுவேன். இது ஒரு மஸ்ட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக என்னோடய பிளேட்டில் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா நான் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் நார்மலாக சிக்கன் நூடுல்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் சிக்கன் சாப்ஸே நூடுல்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் மொஹிட்டோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்லை. லாஸ்ட் டைம் வந்து பிளாக் கரண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வாட்டி மாறி மாறி ஒவ்வொரு ஃப்ளேவரில் மொஹிட்டோ ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்ன ஆர்டர் பண்ண எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா இது எடுத்து 1.5 month மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய சாப்பிட்ருப்பேன், நிறைய ஃபுட் சாப்பிட்ருப்போம்ல. ஸோ எனக்கு அது ஞாபகம் இல்லை. இப்போ இதை தான் நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்ருந்தோன்னா நமக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நான் நிறைய ஃப்ளேவர் மொஹிட்டோ சாப்பிட்டதுனால எனக்கு அது என்ன ஃப்ளேவர்ன்றது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம். நூடுல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், ஃப்ரைட் ரைஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், கிரில்லு, அதுக்கப்புறம் அது என்ன அல்ஃபாம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஷாப்பாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நூடுல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்ஸே நூடுல்ஸ்னு ஒன்று இருக்கும். அது நல்லா ஃப்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நான் இன்ஸ்டாவோட பேஜில் போய் செக் பண்ணிங்கன்னா நான் அந்த சிக்கன் சாப்ஸே நூடுல்ஸோடைய ரிவ்யூ நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லாமே சாப்பிட்டுட்டு பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டு நாங்கள் இங்கே கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப ஒரு குட்டி விலாக் தான் இது. நம்மளுடைய நெக்ஸ்ட் விலாக் வந்து ரொம்ப பெருசாக வரும். பெருசானா ரமதான் சீரீஸ் அந்த மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் விலாக். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் விலாகு, ப்ரீ ரமதான் விலாகு, ரெசிபி விலாகுன்னு எல்லாமே வந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.